ரம்பிரான்கோட்டையிலேருந்து வர்றேன். என் பேர் ரோஸ்லின் மேரி. நான் 2 நாளைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கலந்தாய்வில் கலந்துக்கிட்டேன். எனக்கு அந்த இடம் கிடைக்கும்னு நினைக்கல. ஆனால் நான் உருக்கமாக சந்தியாப்பட்ட வேண்டிட்டு போனேன். எனக்கு இடம் கிடச்சிட்டாக்க நான் சாட்சி நிற்கிறேன்னு வேண்டிட்டு போனேன். எனக்கு அந்த இடம் கிடச்சிச்சு. கோடி நன்றி. எங்கள் வீர் கோயிலப்பட்டி. நான் 7 வாரமாக வர்றேன். என் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதமாக கண்ணீர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த அருமருந்தை வாங்கிட்டு போய் தேய்ச்சி என் பேரனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டுனேன். இப்போ மெட்ராஸில் வேலை கிடைச்சிருக்கு. சந்தியாப்பருக்கே நன்றி. அமலாவரம். என் பேர் சலையத்து மேரி. எனக்கு கால் வலியால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி மரவட்டியில் இந்த மாதிரி அற்புதம் நடக்குதுங்கன்னு கேள்விப்பட்டு நான் 7 வாரமாக வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கால் வலி சுத்தமாக இல்லை, நல்லா இருக்குது. சந்தியாப்பருக்கு கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு புகழ். நான் இந்த ஊர் தான். என் பேர் யாகம்மாள். எங்கள் மருமகளுக்கு 5 மாதம் ஆனத்துலேருந்து சாப்பிடாம, அதுக்கு என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்துச்சு. நான் மாதா சபைக்கு மாதா சனிக்கிழமை தாயே அம்மா என் மருமகளுக்கு நல்ல குழந்தைய பிறக்கணும் அப்படின்னே வேண்டியிருந்தேன். சந்தியாப்பட்டு ஐயா நீதாயா எங்களுக்கு குடும்பத்துக்கு துணையாக இருக்குன்னு என் மருமகளுக்கு சோத்தக்குடியா தெம்பக்குடியான்னு வேண்டியிருந்தேன். நல்ல குழந்தையாக பிறந்து இப்போ 4 மாதம் ஆகுது. என் பேர பிள்ளை என் மருமகள் நல்ல சுகமாக இருக்காங்க. சந்தியாப்பருக்கு கோடி நன்றி. சந்தியாப்பரிய வாழ்க. பண்ணப்பட்டி விடாவட்டிலேருந்து வர்றேன். என் பேர் குழந்தை ஆரோக்கியம். எனது மகளுக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் போகாத கோயிலில் வேண்டாத சாமியெல்லாம் வேண்டி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் இது மாதிரி வெக்ஸாகி போய் ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சந்தியாபுரம் கோயில் ஃபேமஸாக இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் வாங்க கூப்பிட்டாரு. நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் 2-3 தடவை. அப்புறம் வரும்போது சரி அப்பவும் கிடைக்கல, சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பார்த்தா அவருடைய புதுமையெல்லாம் பார்த்துட்டு அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு போனேன். என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு அழுது வேண்டிகிட்டு போனேன். குழந்தை பாக்கியம் ஒரு 3 மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. அதோட அந்த எலுமிச்சம்பழத்தை சந்தியாப்பர் பாதத்தில் வச்சு கொண்டு கொடுத்தேன், சாப்பிட்டுச்சு. அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு 3 மாதத்தில் சந்தோஷமான செய்தி. கோடி நன்றி. சந்தியாப்பருக்கு கோடி நன்றி. வாழ்க சந்தியாப்பரே வாழ்க. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வர்றோம். இந்த மகள் பக்கத்தில் இருக்கிற மகள் 1 மாதத்துக்கு முன்னாடி தீக்குண்டத்தில் விழுந்து இடது கை இடது கால் எல்லாமே வெந்து போச்சு. அப்போ நான் என் தம்பிக்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன், சந்தியாப்பட்ட வேண்ட சொல்லியிருந்தேன். நானும் சந்தியாப்பருடைய ஆயிலையும் தீர்த்தத்தையும் கொண்டு போய் அந்த மகளுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு பூரணமாக குணமடைந்து இந்த மகளை நான் உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன் சந்தியாப்பரே என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்கள் முன்னாடி அந்த மகளை கொண்டு நிறுத்தியிருக்கிறேன். சந்தியாப்பருக்கு கோடி நன்றி. கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வரேன். என் பேர் சாந்தி. அக்னி குண்டத்தில் விழுந்து ஒரு கையும் ஒரு காலும் தீக்காயப்பட்டுச்சு. சந்தியாப்பர் கோயிலேருந்து தீத்தை கொண்டு கொடுத்தாங்க. அது குடித்த உடனே 1 மாதத்துலேயே பரிபூர்ணமாக குணமாயிருச்சு. சந்தியாப்பருக்கு நன்றி. எனது கணவர் பேர் குமார். அவருக்கு கொஞ்சம் கால் நடக்க முடியாது, யாராவதோட சப்போர்ட்டோட தான் நடக்க முடியும். அவர் யாரோட சப்போர்ட் இல்லாமல் நடந்து வரணும்னு சொல்லிட்டு சந்தியாபர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஆல்பர்ட். நான் பக்கத்து ஊர் நாசிபுரத்துலேருந்து வர்றேன். எங்கள் வீட்டில் ஒரு மாட்டுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. நானும் டாக்டரை கூப்பிட்டு பார்த்தோம், டாக்டர் யாருமே வரல. 2 வாரத்துக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் பூசையில் இங்கே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். அப்போது இது அருமருந்தை கொடுத்துட்டு நான் இங்கே பூசையில் வேண்டிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, எனக்கு நீ தான் சந்தியாப்பரே சரி பண்ணி விடணும் அப்படின்னு. பூசையில் இருக்கப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, எப்பா அப்படி டாக்டர் வர்றேன்னு சொல்கிறாங்கப்பா, வர சொல்லலாமா அப்படின்னு. சாமி வர சொல்லு சாமி, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி எனக்கு நடத்தி கொடுத்த சந்தியாப்பருக்கு கோடி நன்றிகள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வரேன். என் பேர் வெண்ணிலா. நான் 3 மாதமாக இங்கே வேண்டுட்டு போனேன். என் பையன் 10ஆம் கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கணும்னு. ரிசல்ட்டு வாரதுக்கும் 1 நாள் முன்னையே ஆண்டவரே எப்படி எழுதிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு
பதற்றப்பட்டு இருந்தேன். அடுத்த நாள் ரிசல்ட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் அவன் எடுத்தான். நாங்கள் எதிர்பார்த்தது 400 மார்க் அது பிள்ளை எடுக்கணும். ஆனால் சந்தியா அப்புறம் 434 மார்க்கு தந்தார் 500க்கு. அதனால் அவர்கள் என்னையும் அவன் டெய்லி டெஸ்ட் எழுத போகிற நேரமெல்லாம் நெத்தியில் பூசுண்டு தான் போனான். அதனால் சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி. என்னோட பேர் ஜோதி. நீ யாவப்பட்டிலேருந்து வந்திருக்கிறேன். என் மகன் நல்லா இருந்தவன். நைட்டில் போய் வெளியில் போயிட்டு வரவங்களோ ஒரு எருப்பூச்சி மாதிரி கடிச்சு கண்ணு வீங்கி போய் வந்தான். எம்மா முழிக்கவே முடியலம்மா அப்படின்னா. இப்போ தானே நல்லா இருந்தேன் அப்படின்னு முடிக்கவே முடியல. சரி இப்போ ஆஸ்பத்திரி இருக்காதா. நான் இந்த 10 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். சந்தியாபுரம் தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த எண்ணெயை தடவி விட்டு தீர்த்தத்தை என் பிள்ளைக்கு கொடுத்தேன். விடியாத நாளைக்கு நான் போயிட்டு போகும் ஒளி நல்லாயிருவடா அப்படின்னு. அதே மாதிரி என் பிள்ளைக்கு மூஞ்சி கண்ணு எல்லாமே வத்திருச்சு, நல்லா குணமாயிருச்சு. சந்தியாவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒருதான் என் பேர் சகாயராணி. போன வாரம் புதன்கிழமை விறகு எடுத்துக்கிட்டு இருந்தேன், மழை வருதுன்ட்டு. அது அருவாவில் வெட்டும்போது சட்டுன்னு பீச்சை கண்ணில் பட்டுருச்சு. அப்படியே கண்ணு ரத்தம் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் போன வாரம் சந்தியாப்பட்ட வேண்டிட்டு போனேன். எனக்கு நீ ஒளியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எனக்கு நல்லா ஒளி எல்லா பேர்த்தையும் பார்க்குற மாதிரி நல்லா கொடுத்துட்டாரு. கோடான கோடி நன்றி சந்தியாப்பட்டு. என் பேர் சௌரிமணி. நான் புகையிலைப்பட்டியிலேருந்து வர்றேன். நான் 4-5 வாரமாக அங்கே சந்தியாபுரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு கேஸ் முடியணும்னு நினச்சேன். இந்த வாரம் கேஸ் முடிஞ்சிருக்கு. சந்தியாபுரத்தை வேண்டிட்டு போனது மாதிரி என் மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காகவும் கோடான கோடி சோஸ்திரம்.